10 பேர் கேட்பீங்க, ஏன்டா நீ சாப்பிட வந்ததுன்னா அம்மா ஊட்டுறாங்களேன்ட்டு. நான் நார்மல் பர்சன் கிடையாது. அஃபெக்டட் மஸ்குலர் ஸ்டெஃபி தசை சிதைவு நோய் என்னுவாங்க, அதில் அஃபெக்ட் ஆகியிருக்கேன். ரொம்ப என்னால் வேலை செய்ய முடியாது, கையெல்லாம் தூக்க முடியாது. ஸோ அதனால தான் அம்மா ஊட்டுறாங்க. ஸோ வெளியே போய் வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணால் வெளியே போகிறதுலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஹெல்த்தும் சரியில்லை, இருந்தாலும் நான் இஃப்தார் டைம் தான் வீடியோ பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற டைமில் பண்ண முடியல. அது கண்டினியூ பண்ணுவேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்குதுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே போடுங்க. வேறு எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் சரவடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் டவுட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் சரவடி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இஃப்தார் மந்த் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இஃப்தார் பாக்ஸ் தான் ரிவ்யூ பண்ண ஃபார்ம் ஸ்டோர்ல இருந்தால் நம்ம வந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்ட்டு பார்த்துடலாம். கட்லரிஸ் கிட் கொடுத்துருக்காங்க, ஒரு டிஷ்யூ, ஒரு ஸ்பூனு, மவுத் ஃப்ரெஷ்னர், டூபிக் கொடுத்துருக்காங்க, 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, கட் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, வாட்டர்மெலன் ஃப்ரூட் மாக்டெயில் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, மட்டன் மந்தி கொடுத்துருக்காங்க, பஃபங்காம் சிக்கன் கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸில், கவரில் 2 சம்சா மட்டன் சம்சா கொடுத்துருக்காங்க, இடியாப்ப பிரியாணி கொடுத்துருக்காங்க, மட்டன் அலீம் கொடுத்துருக்காங்க, மயோ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, மட்டன் டிப் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, ஷவர்மா ரோல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, குலோப்ஜாம் ஒன்று கொடுத்துருக்காங்க, நோம்பு கஞ்சி ஒரு பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதை சாப்பிடலாம். பாதி வந்து அன்ராப் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு சாப்பிட்றதுக்கு. மொத்தம் ஒரு 15 டிஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டில் போயிடலாம். டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஆடா இருக்கு, கடிக்கவே ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கட் ஃப்ரெஷ் ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். நல்லா அந்த சாப்பிடும் போது அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அந்த ஃப்ரூட்டில் தெரியுது. பார்த்தீங்கன்னா 2 சம்சா கொடுத்துருக்காங்க. ஆனால் சூடாக இல்லை, வீடியோ எடுத்துக்கிறதுக்காச்சும் நம்மளுக்கு நேரம் ஆயிடுச்சு. இது வந்து மட்டன் சம்சா, தெரியும் நினைக்கிறேன். சாப்பிட்றேன். ரொம்ப காரமாலாம் இல்லை, லிமிட்டாக சாப்பிட்றோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மற்ற கடையிலலாம் இந்த மட்டன் சம்சான்றது வந்து ரொம்ப காரம் அதிகமாக போட்டு கொடுப்பாங்க. அந்த மட்டன் ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியும். கொஞ்சம் ஆட்டாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா மட்டனை கீமா பண்ணி போட்டுருக்காங்க. கடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அந்த மேலே இருக்க டோ. நெக்ஸ்ட்டு என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா ஷவர்மா போயிடலாம். சரி, ஸோ ஷவர்மா வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரேப் ஓப்பன் பண்ணிட்டேன் நான். நல்லா இருக்கு, ஆனால் உள்ள வந்து ஃபில் வந்து கம்மியாக தான் வச்சிருக்காங்க. கோஸ் நிறைய வெஜ்ஜிஸ் தான் போட்டிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க ஒரு பாட்டிலில். எடுத்து குடிக்கிறேன், கை வேற ஆயிலாக எடுத்து. ரொம்ப லிக்விடாக இருக்கு, கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி மட்டன் ஃப்ளேவர்
அதான் மீட் ஃப்ளேவர் எதுவும் இல்லை, நார்மலான ஒரு நோம்பு கஞ்சி தான். அதெல்லாம் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மெனுவில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஷ்ஷு சாப்பிட ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இடியாப்ப பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ வருஷம் வருஷம் கொடுக்கறது தான் இவங்க, நம்ம தட்டில் கொட்டி சாப்பிடலாம். அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இடியாப்பத்தில் பிரியாணி பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கையில் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் பைட்டு பீஸு தான், என்ன கொஞ்சம் ஆயிலியாக இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கு பிரியாணி. ரெண்டு பீஸ் வச்சிருக்காங்க சிக்கன்னு, நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. சிக்கன் பீஸ் நல்லா சாஃப்டா இருக்கு. பிரியாணி ஃப்ளேவரு நல்லாவே வந்து அந்த பிரியாணி ஃப்ளேவர் தெரியுது, சாப்பிட்டுட்டே இருக்க தோணுது. காரமாக அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு பைட் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம மட்டன் மந்தி சாப்பிடலாம், எடுத்துக்கலாம். ஒரு மட்டன் பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க மந்திக்கு. போடு, இன்னும் கொஞ்சம் போடு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு மட்டனை வச்சு. ஸோ ரைஸ் வந்து நல்லா லென்த்தாகவே இருக்குது. அந்த சாப்பாட்டோட அரோமா நல்லா மூக்குக்கிட்டே வருது. மட்டன் பீஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. அந்த ரைஸில் எடுத்து ஃபர்ஸ்ட் பைட் வச்சோடனே மட்டனுடைய அந்த எசன்ஸ் வந்து இறங்கி இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதுக்கு அந்த சில்லி சாஸ் கொடுத்துருக்காங்க, அது ஊற்றி சாப்பிடலாம். அது அது கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம், ஏன்னா காரமாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எடுக்கிற இடத்துல ஊற்றி பசையணும், எடுக்கிற இடத்துல. சரி, ஓகே ஓகே. ஸோ நல்லா பிசைந்து சாப்பிடலாம். அது வெறும் டொமேட்டோ சாஸ் தான், கொஞ்சம் டேங்கியான ஃப்ளேவர் தருது, நல்லா இருக்கு. ஸோ இதை அப்படியே காலி பண்ணிடலாம். மட்டும் நடுவில் இந்த நட்ஸ் எல்லாம் வருது, முந்திரி போட்டிருக்காங்க, நல்லா ஃப்ரை பண்ணி. அது பேர் கேட்பீங்க, ஏன்டா நீ சாப்பிட வந்ததுன்னு அம்மா ஊட்டுறாங்களேன்ட்டு. நான் நார்மல் பர்சன் கிடையாது. அஃபெக்டட் மஸ்குலர் ஸ்டெஃபி, தசை சிதைவு நோய்ன்னுவாங்க, அதில் அஃபெக்ட் ஆகியிருக்கேன். ரொம்ப என்னால் வேலை செய்ய முடியாது, கையெல்லாம் தூக்க முடியாது. ஸோ அதனால தான் அம்மா ஊட்டுறாங்க. ஸோ வெளியே போயும் வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணால் வெளியே போகிறதுலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஹெல்த்தும் சரியில்லை, இருந்தாலும் நான் இஃப்தார் டைம் தான் வீடியோ பண்ணுற மாதிரி இருக்குது, மற்ற டைமில் பண்ண முடியல. அது கண்டினியூ பண்ணுவேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்குதுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே போடுங்க, வேறு எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் சடுகுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் வேலையும் கொடுத்துருக்காங்க, லெமன் எடுத்துக்கலையுமா. மேலேயே ஒரு
கேஷ்யூ வச்சுட்டு ஃப்ரைட் ஆனியன் போட்டிருக்காங்க. அலிமா கொஞ்சம் நிறைய கொடுக்கலாம், போன வாட்டியே சொல்லியிருந்தோம். சாப்பிட போகிறோம். சூப்பர். நான்வெஜ்ஜில் அல்வா சாப்பிட்ணுன்னா மட்டன் அல்வா தான் சொல்லுவேன். சொல்லவே தேவையில்ல மட்டன் வேலையும் பற்றி. நல்லா கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு. நல்லா மட்டன் மேரினேஷன் ஆயிருக்கு, சாஃப்டாக. ஏன்னா 12 hours இதோட ப்ரிப்பரேஷன் இருக்கும். மேலே அந்த லெமன் ஊற்றி, ஐயோ பாபிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பீஸா. அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ மைனீஸில் ஒரு டிப் எடுத்து நல்லா சாஃப்டாக கரெக்டான மசாலா லெமன் அதில் போட்டிருக்கிறதுல ஃபஸ்ட்டு பைட்டில் நல்லாவே தெரியுது. நல்லா சாஃப்டாக இருக்குது சிக்கனு. ஃபைனல் வந்துட்டோம். இதில் மொத்தமாக இந்த இஃப்தார் பாக்ஸ் ஃபார்ம் ஷோர்லேருந்து வாங்கினது 15 ஐட்டம்ஸ் இருந்தது. என்னென்னு பார்த்துருப்பீங்க, சாப்பிடுவோம் சொல்லியிருப்பேன். இப்போ என்ன, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனும் தரேன். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கே நான் வந்து கால் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. 698 ரூபா, 700 கிட்ட ஆகுது. ஸோ இந்த 15 ஐட்டம். லாஸ்ட்டாக ஒரு டெசர்ட் மாதிரி ஸ்வீட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு குலோப் ஜாமுன். ஸோ இதை அப்படியே வாயில் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிடலாம். ஓகே, நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி கலக்காம நல்லா திக்காக இருக்குது. அந்த வாட்டர்மெலன் எப்படி சொல்கிறது, வாட்டர்மெலன் அப்படியே போட்டு நம்ம அரைச்சா எப்படி இருக்கும், அந்த திக்கா நல்லா இருக்கு. குடிக்க குடிக்க அந்த பல்ப்லாம் தெரியுது. நம்ம இன்னைக்கு இதுதான் வாங்கியிருந்தோம் ஃபார்ம் ஷோர்லேருந்து. நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நல்லா இருக்கா இல்லையான்ட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதான் நீங்கள் கொடுக்குற எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே, பாய்.